பிரபா. பிரபா, நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் ஜஸ்ட் 5 minutes ஆச்சு. சொல்லியிருந்தா முன்னாடியே வந்திருப்போமே. ஏன் வெயில நின்றுட்டு இருக்கீங்க? இருக்கட்டும் பாஸ். இவ்வளவு நேரம் நான் காருக்குள்ள ஏசியில தான் உட்காந்துருந்தேன். சரி வாங்கண்ணே. இந்தாங்க இது பிடிங்க. வாங்க பிரபா. பிரபா உள்ள வாங்க. உள்ள வாங்கண்ணே, உட்காருங்க. உட்காருங்க பிரபா. காஃபி சாப்பிடுறீங்களா இல்ல ஜூஸ் எடுத்துட்டு வரவா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவர் அப்படிதான் சொல்லுவாரு. நீ போய் ஜூஸ் கலந்து எடுத்துட்டு வா. அப்புறம் பிரபா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். ஹோட்டல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வேற எங்கேயாவது புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிற மாதிரி ஐடியா இருக்கா? இல்ல பிரபா, இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை. அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஓ, புதுசாக ஹோட்டல் தொடங்கணும்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும்? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. நல்ல சமையல் மாஸ்டர், மரியாதை தெரிஞ்ச சப்ளையர்ஸ், காய்கறி வெட்ட பாத்திரம் கழுவன்னு நல்ல லேடிஸு, கல்லாவுக்கு ஒருத்தர், காய்கறி வாங்க ஒருத்தர்னு விசுவாசமான ஆட்கள் தான் தேவை. பணம் தான் இருக்குன்னு நம்ம இஷ்டத்துக்கு ஆரம்பிச்சோம்னா தாறுமாறா சமைச்சு நாமளே சாப்பிட்ற மாதிரி ஆயிடும். பணபலத்தோட ஆள் பலமும் இருந்தா 2 டேபிள்லேருந்து ஆரம்பிச்சு 60-70 டேபிள் வரைக்கும் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ஹோட்டல் ஆரம்பிச்சுக்கலாம். ஓ, ஏன் பிரபா, உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா? இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கலாமே தான். எடுத்துக்கங்கண்ணே. தேங்க்யூ சிஸ்டர். ஏன் பிரபாகரண்ணே, நீங்க இவர் ஹோட்டல் பிசினஸ் பத்தி விசாரிக்க வந்தீங்களா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? இன்னொரு ரோஜா, வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட ஏன் எதுக்குன்னு விசாரிச்சுட்டு இருக்க? நானும் ஒரு காரணமா தாங்க கேக்குறேன். நீங்க சொல்லுங்க பிரபாகரண்ணே. நிச்சயமா ஹோட்டல் பிசினஸ் பத்தி நீங்க விசாரிக்க வரலன்னு எனக்கு தெரியும். மனசுல இருக்கிறத வெளிப்படையா கேளுங்க. அது சிஸ்டர். தயங்காதீங்கண்ணே. எங்க கிட்ட கேக்குறதுல என்ன கூச்சம் உங்களுக்கு? இல்லை சிஸ்டர், தீபாவை பத்தி கன்வின்ஸ் பண்றதா அப்பா சொன்னீங்க. அதான் அவகிட்ட பேசுனீங்களா? அவ ஏதாவது சொன்னாலான்னு அதை பத்தி தெரிஞ்சுட்டு போலான்னு தான் வந்தேன். பாத்தீங்களா, இவரே கேட்கணும்னு தான் இவர் வாயை போடுங்கண்ணே. ஏன் பிரபாகரண்ணே, தீபாவோட சேரணும்னு மனசுல எவ்வளோ ஆசை வச்சிருக்கீங்க. அவங்க கிட்ட நாங்க பேச போகும்போது எல்லா விஷயத்தையும் வெளாவரியா சொல்லி அனுப்ப வேணாமா? ஏன் உண்மையை மறைச்சீங்க? கல்யாணத்துக்கு முன்னால இவரு வயசு கோளாறுல லவ் பண்றதா சொல்ல போய் அத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க சந்தேகப்பட்டு அந்த கோவத்துல 2 பேரும் பிரிஞ்சிட்டதா நாங்க நினைச்சோம். ஆனா அங்க போனா பெரிய குண்டா எல்லாம் தூக்கி போட்டாங்க. தீபாவோட அப்பா சாவுக்கே நீங்க தான் காரணமாமே. அப்படிப்பட்ட ஒருத்தரோட என்னால எப்படி சேர்ந்து வாழ முடியும்னு கேட்டு எங்களை வாங்குன்னு வாங்கிட்டாங்க. எங்களால பேசவே முடியல. சிஸ்டர், மாமா இறந்ததுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இன்ஃபேக்ட் அவரை கொன்னவங்களை பிடிக்கணும், போலீஸ்ல ஒப்படைச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நான் எவ்வளவு துடிச்சேன் தெரியுமா? இருக்கலாம் பிரபாகரண்ணே, நீங்க நேரடியா சம்பந்தப்படாட்டியும் கொன்னவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வீட்ல சோறு போட்டு வளர்த்திருக்கீங்களே, அது தப்பு இல்லையா? கொன்னது அவங்கதானாலும் அதுக்கு நீங்களும் உடந்தையா இருந்த மாதிரி இல்ல ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம 2வது கல்யாணம் பண்ணிக்க வேற முயற்சி பண்ணிருக்கீங்க. நீங்க தப்பே செய்யலன்னு 1000 விளக்கம் சொன்னாலும் அவங்க பக்கத்துல ஒரு பெரிய உசிரே போயிடுச்சு. அத நம்மளால திருப்பி தர முடியுமா? இன்னைக்கு நீங்க 1000 உதவி பண்ணலான்னு, ஆனா அன்னைக்கு பட்ட அந்த அவமானம், அப்பாவை பிரிஞ்ச அந்த வலி, அது காலத்துக்கும் மறக்காதுன்னு. நீங்க அந்த குடும்பத்துக்கு தீராத வேதனையை கொடுத்திருக்கீங்க. ரோஜா, இவரே வருத்தத்துல இருக்காரு. ஏன் பழசெல்லாம் பேசி அவர் மனசை நோகடிக்கிற? நான் நோகடிக்கல மாமா. அண்ணன் எவ்வளவு தூரம் விஷயத்தை சிக்கலாக்கி வச்சிருக்காருன்னு புரிய வச்சிட்டு இருக்கேன். மனுஷங்கன்னா தப்பு செய்யறது சகஜம்தான். ஆனா மன்னிப்பு கேட்டா பரவாயில்ல பொண்ணு மன்னிச்சு ஏத்துக்கிற அளவுக்கு அது சின்னதா இருக்கணும். ஏத்துக்கவே முடியாத அளவுக்கு பஞ்சமா பாதகம் எல்லாம் பண்ணக்கூடாதுங்க. இவர் பண்ண வேலையால எல்லா கதவையும் இழுத்து சாத்தி வச்ச மாதிரி இல்ல ஆயிடுச்சு. நாம எங்க ஆரம்பிச்சாலும் எங்க அப்பா எழுப்புக்கு ஈடா என்ன தரப்போறீங்கன்னு தீபா கேக்குறாங்களே, அதுக்கு நம்மளால பதில் பேச முடிஞ்சதா? ஏன் பிரபாகரனே, நீங்க 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அந்த பொண்ணு பேர் என்ன பாத்தீங்களா? சட்டுன்னு கேட்டா அந்த பொண்ணு பேரே ஞாபகம் வரல.
அந்த பொண்ணுக்காக தீபா குடும்பத்துக்கு இவ்ளோ பெரிய வேதனைய தந்துட்டீங்களே. தப்புதான் சிஸ்டர். அதுக்காக நான் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டேன். பிராயசித்தமா என்ன பண்ணணும்னாலும் நான் பண்ண தயாரா இருக்கேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்டு என்னென்ன பிரயோஜனம்? இது என்ன துணியா சேர்த்து வச்சு தைக்கிறதுக்கு? உங்களோட வாழ்க்கை உடைஞ்ச கண்ணாடியா இல்ல போயிடுச்சு. நீங்களே சொல்லுங்க பிரபாகரன், உங்க அப்பா தவறிட்டாரு. அவர் யாராவது கொன்னு இருந்தா அவங்களோட சமாதானமா போக மன்னிச்சு ஏத்துக்க நீங்க சம்மதிச்சிருப்பீங்களா? உங்களால அது முடியுமா? முடியும் சிஸ்டர். மனசுல உண்மையான பாசம் இருந்தா மன்னிக்கவே முடியாதுங்கிற தப்பு எதுவுமே இல்ல. நான் மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இருக்கேன் என்னோட அம்மாவை. எங்க அப்பாவோட சாவுக்கு உண்மையை சொல்லணும்னா எங்க அம்மா தான் காரணம். அவங்க பண்ண அராஜகம் தாங்காம ஹார்ட் அட்டாக் வந்து செத்தாரு. என் அம்மா மாதிரி மோசமான ஒருத்தவங்களை உங்களால பார்க்கவே முடியாது. பணத்துக்காக சொந்த மகளை கட்டின புருஷனை தூக்கி போட்டிருக்காங்க. எங்க அப்பாவை நோகடிச்சே கொண்டிருக்காங்க. இப்படி ஒரு அம்மாவுக்கு மகனா பிறந்தமே நான் துடிச்சிருக்கேன். ஆனாலும் இப்ப அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன். ஏன்னா அவங்க என்னோட அம்மா. குற்றம் பெருசா இருந்தாலும் சில சமயத்துல பாசம் தாங்க ஜெயிக்குது. உள்ளுக்குள்ள அவங்க என்னோட ரத்தம் நினைக்கிறப்ப மன்னிச்சு ஏத்துக்கிற கட்டாயம் வந்துருது இல்ல. சில உறவுகளை எவ்வளவு பெரிய தப்பாலையும் பிரிக்கவே முடியாது. மழுப்பெல்லாம் ஒரு காரணம் சொல்லி நம்ம மனசை அதை ஏத்துக்கும். அதுக்காக நான் தீபாவுக்கு பண்ணதா சரின்னு சொல்ல மாட்டேன். அவ என்னை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு கம்பல் பண்ணவும் மாட்டேன். இது என்னோட உறவு. இவன் பண்ற தப்பு சரி எல்லாமே என்னையும் சேரும்னு நினைக்கிறவங்களால மட்டும்தான் மன்னிச்சு ஏத்துக்க முடியும். நான் தீபா மனசுல அந்த அளவுக்கு பதில நினைக்கிறேன். அவ என்ன மனசுலவே ஏத்துக்கலங்கிறப்ப இனிமே யாரு சொன்னாலும் அவ சாரி சிஸ்டர், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. வர சிஸ்டர், வரேன் பாஸ். பிரபாகரன், அவங்க ஏத்துக்கலைங்கிறதுக்காக நீங்க ரொம்ப மனசு உடைஞ்சிடாதீங்க. நாங்க இதை இப்படியே விட்டுற மாட்டோம். ஏதாவது ஒரு வழி பண்ணி உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா அவங்க எங்களை சேர்த்து வச்சிருக்காங்களே. என் மனசுல ஒரு யோசனை தோணுது. அதுபடி பண்ணா அவங்க நிச்சயம் உங்களை ஏத்துப்பாங்க. தேங்க்யூ சிஸ்டர். அது என்ன யோசனைன்னு சொன்னீங்கன்னா? இல்ல பிரபாகரன், அது வெளிப்படையா சொல்ல முடியாது. காலம் வரும்போது கண்டிப்பா அவங்க உங்களோட சேருவாங்க. நீங்க நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. ஓகே சிஸ்டர், அது உங்க விருப்பம். வரேன் பாஸ். வாங்க. ரோஜா, உண்மையாவே நீ பெரிய ஆள் தான். கிராமத்து பொண்ணா இருந்தாலும் ரொம்ப விவரமா பக்குவமா பேசுறியே. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா, தீபா பேசுறத பாக்குறப்ப இனிமே அவங்க ஒண்ணு சேர்றதே கஷ்டம்னு தெரியுது. ஆனாலும் பிரபா மனசு நோக கூடாதுன்னு ஒரு யோசனை தோணுது. ஒண்ணு சேர்ந்துலாம் நம்பிக்கையோட போங்கன்னு சமாளிச்சு அனுப்புனியே. ஐயோ மாமா, சமாளிக்கலாம் ஒண்ணும் இல்ல. உண்மையாதான் சொன்னேன். என் யோசனை படி பண்ணா நிச்சயமா அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க மாமா. அது நம்மளால முடியும். என்ன ரோஜா சொல்ற? அப்படி என்ன யோசனை? அதெல்லாம் ரகசியம் மாமா. வெளிய சொன்னாலும் பலிக்காது. ஒரு நாளைக்கு தீபாவோட அம்மாவை இங்க வர சொல்லலாம். நான் அவங்கள வச்சுதான் இத சாதிக்கவே போறேன். ஏதோ ஐடியா வச்சிருக்கேன்னு தெரியுது, ஆனா சொல்ல மாட்டேங்கிற. ஓகே, ஓ மூலமா பிரபா தீபாவுக்கு ஒரு நல்லது நடந்தா சரிதான். ஓ இஷ்டப்படி பண்ணு. என் கையால கொன்னாதான் அவன் ஆத்மா சாந்தி அடையும். நீ பணம் கொடுத்தா கேம முடிச்சுக்கலாம், இல்லனா நீ காலம் முழுக்க ஜெயில தான் இருக்கணும். அவன் கேட்டான்னு 1 லட்சம் கொடுக்குறோம், அதோட விட்டுருவானா? திரும்பவும் இதே சொல்லி மிரட்டி பணம் கேட்டானா அப்ப நீ என்ன பண்ணுவ?
நான் செத்துட்டேன் நினைச்சியா? உன்னை பழி வாங்காம நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் உயிரோட இருந்ததானே பிரச்சனை. நான் செத்துட்டா. சாரி சிவா, உன்னை நான் கொல்லணும்னு நினைக்கல. அக்காவை உன்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தான் அப்படி பண்ணேன். என்னால நீ செத்ததை நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு. அதுவும் அம்மாவை மேல வச்சிருக்கிற பாசம். நீ படிச்சு பெரிய வேலைக்கு போவேன்னு கனவு கண்டது எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்ட. அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன்டா. அதுக்கு பிராயச்சித்தமா சாகவும் துணிச்சிட்டேன். என்னோட வேதனைய, குற்ற உணர்ச்சிய இதுக்கு மேல என்னால தாங்கிக்கவே முடியாது. நான் சாகுறதா சரி. பாட்டி, வானிலா, உனக்கு மத்தியானம் எக்ஸாம் இருக்குன்னு சொன்னேல்ல, இன்னும் கிளம்பலையா? கிளம்பணும் பாட்டி. நீ சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு போலான்னு வந்த. மதியம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. நீ இப்படி என்ன கேட்டது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த வார்த்தையை கேட்டு எவ்வளவு நாளாச்சு. சாரி பாட்டி, டென்ஷன்ல கொஞ்ச நாளாவே நான் என் கண்ட்ரோல்ல இல்ல. உன் உடம்பு எப்படி இருக்க, சாப்பிட்டியா, மாத்திரை போட்டுட்டியான்னு கேக்குறதையே சுத்தமா மறந்துட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். நான் ரொம்ப இம்சை பண்றேனா பாட்டி? இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. நீ சில விஷயத்திலே புடிவாதமா இருப்ப, நினைச்சதை சாதிக்கணும்னு நினைப்ப, அதான் கஷ்டமா இருக்கும். உன்னை போய் இம்சையா நினைப்பேனா? பொய் சொல்லாத பாட்டி. நான் இங்க வந்து படிக்கிறேன்னு சொன்னதுனால தான் நீயும் என் கூடவே இருக்க வேண்டியதா போயிடுச்சு. இல்லைன்னா நீ நிம்மதியா அம்மா அப்பா கூட இருந்திருப்ப. இல்லைன்னா நீ ஆசைப்பட்ட மாதிரி எங்கேயாவது கோயில் குளம்னு போய் சுத்தி பார்த்திருப்ப. அது எல்லாம் என்னால தானே கெட்டுச்சு. வயசான காலத்துல நான் உனக்கு நிறையவே தொந்தரவு கொடுத்துட்டேன். அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். இனிமே அப்படி நடக்காது பாட்டி. ஏன், என்னாச்சுமா உனக்கு? எப்பவும் நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே. ஒரே பேத்தி என்னோட இம்சையை பொறுத்துக்கிட்டே ஆகணும்னு குறும்பா பேசுறவ இன்னைக்கு என்னவோ மன்னிப்பெல்லாம் கேக்குற? என்னமோ கேட்கணும்னு தோணுச்சு பாட்டி, அதான். ஆமா, நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் மாத்திரை போட்டுக்கிட்டியா? வேணுங்கிற அளவுக்கு ஸ்டாக் இருக்குல்ல? தெரியலையேம்மா. எப்பவும் நீயோ துளசியோ தான் மாத்திரை கொடுப்பீங்க, அது உங்களுக்கு தானே தெரியும். சரி பாட்டி, நீ இங்கே இரு, நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன். என்னது, தூக்க மாத்திரை கொஞ்சமா தான் இருக்கு. இதை போட்டுக்கிட்டா உயிர் போகுமான்னு தெரியலையே. நிலா, இதோ வரேன் பாட்டி. வானிலா, உன் போனுக்கு மெசேஜ் வந்திருக்கு பாரு. நான் அதை அப்புறம் பாத்துக்கிறேன். நீ முதல்ல மாத்திரையை போட்டுக்க. நிலா, இது நைட்ல போட்டுக்கிறதுமா, தூக்க மாத்திரை. இது போட்டா ஒரே அடையா தூங்கிடுவேன். ஐயோ சாரி பாட்டி, அவசரத்துல மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். சரி கொடு, நான் வேற எடுத்துட்டு வரேன். பரவாயில்லம்மா, அப்புறம் நானே போய் எடுத்துக்கிறேன். உனக்கு எக்ஸாம் டைம் ஆச்சுல, நீ கிளம்பு. சரி.
இருக்கேன்னு தெரியும். ஆனா நான் உன்னை விட்டு போக போறேன்டா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிறைய குழந்தைங்களை பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசையா இருந்தேன். ஆனா இனிமே அதெல்லாம் நடக்காதுடா. நான் உன்னை விட்டு போறேன். ரொம்ப தூரத்துக்கு போறேன். ஹாய் நிலா, எக்ஸாம்க்கெல்லாம் நல்லா படிச்சிட்டியா? இருக்கிறதுலே படிக்கிற பொண்ணா கல்யாணம் பண்ணிட்டு நல்லா சந்தோஷமா வாழணும் தான் உன்னை லவ் பண்ணி தொலைச்சேன். நல்ல எக்ஸாம் எழுதிட்டு வா. பெஸ்ட் ஆஃப் லக். அட நிலா, ஹலோ, சொல்லு நிலா. என்ன எக்ஸாம் டைம்ல கால் பண்ணாத நீ என்கிட்ட சீன் எல்லாம் போடுவ? இப்ப நீயே கால் பண்ணிருக்க, என்னாச்சு உனக்கு? ஹே நிலா, என்னாச்சு? ஃபோன் பண்ணிட்டு ஏன் பேச மாட்டேங்கிற? அங்க ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்லடா. அதானே, பணத்துல பிறந்து அதிரடி சரவடியா வாழ்ந்துட்டு இருக்கிற உனக்கெல்லாம் பிரச்சனை வர சான்ஸே இல்ல. ஆமா, எதுக்கு ஃபோன் பண்ண? எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. என்ன இப்பவே பார்க்கணுமா? உனக்கு எக்ஸாம் இல்லையா? இருக்குடா, ஆனா எனக்கு தான் எழுத இன்ட்ரெஸ்டே இல்ல. இன்னைக்கு முழுக்க உன்னோட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஜாலியா தனியா ஒரு ஃபுல் டே என் கூட இருக்கணும்னு நீயும் ஆசைப்பட்டல. அதுக்கு தான் கூப்பிடுறேன். ஹேய், நிஜமாவா சொல்ற? ஆமா விக்கி, யாரோட தொந்தரவும் இல்லாம உன் கூட சந்தோஷமா ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கணும். எங்க வரணும்னு சொல்ல, நான் வரேன். உன்கிட்ட பேசுறதுல எனக்கு சந்தோஷம் தான், ஆனா எக்ஸாம் டைம்ல எதுக்கு? டேய், இப்ப அதான் முக்கியம். நான் அடுத்த செமஸ்டர்ல கூட அதை கிளியர் பண்ணிடுவேன். இல்லனாலும் ஒண்ணு குடிமொழிக்கு போயிடாது. ஆனா இப்ப விட்டா திரும்ப நம்மளால பேசவே முடியாதுடா. ஹேய், ஏன் அப்படி சொல்ற? திரும்ப நம்மளால ஏன் பேச முடியாது? உலகம் என்ன இன்னோட அழிய போதா என்ன? ப்ளீஸ் விக்கி, என்ன டார்ச்சர் பண்ணாத. என்ன பார்க்க வருவியா மாட்டியா? அதை மட்டும் சொல்லு. ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாத. நீ ஆசைப்பட்டது நீ கண்டிப்பா நடக்கும். நான் இப்பவே அங்க வரேன். நீ ரோடு கார்னர்ல நில்லு. தேங்க்ஸ்டா. சரி, நீ ரெடியா இரு. 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஓகே? நிலா, என்னம்மா சாப்பிடாம போற? உனக்கு மாங்காய் சாதம்னா ரொம்ப பிடிக்கும்னு பாட்டி சொன்னாங்க. நீ சாப்பிடுவேன்னு ஆசையா பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் சாப்பிட்டு போமா. என்னாச்சுமா? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்லம்மா, நான் என்னதான் திட்டினாலும் பாட்டிக்கு அப்புறம் துளசி அக்காவுக்கு அப்புறம் நீங்க தான் என் மேல அக்கறை எடுத்துக்கிறீங்க. அதை நினைச்சுதான் கண் கலங்கிட்டேன். அட என்னம்மா நீ, பிள்ளைங்கன்னா வயசு வேகத்துல கொஞ்சம் சுறுசுறுன்னு இருக்கத்தான் செய்வாங்க. அதுக்காக கோச்சிக்க முடியுமா? சிவா கூட சில நேரம் மனசு சரியில்லைன்னா உன்ன மாதிரி தான் எரிஞ்சு விழுவான். நான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறது இல்லம்மா. நீ கூட என் புள்ள மாதிரி தானே.